அன்னைக்கு வந்து அப்படி பேசிட்டு போயிட்டாங்க மேடம். ஆமா அவங்க அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த கோவத்துல பேசுறாங்க. சாப்பிட்டு முதல் நாள் வந்து படுத்துட்டு மறுநாள் வந்து சண்டை போட்டு போனோம். ஆமாமா குடியிருக்கிற வீட்டுல ஏன் மேடம் இப்ப எல்லாம் நான்லாம் அன்றாட வேலைக்கு போறவன். திடீர்னு நான் வீடு பார்த்து வேற கடை பார்த்து வேற ஊர் பார்க்க முடியுமா சொல்லுங்க. நீங்க அன்றாட வேலைக்கு போறதால முதல் நாள் வந்து வீடையே மாத்த முடியாது. பொண்டாட்டி எப்படி மாத்துறீங்க? எல்லாருமே பாக்குறாங்க மேடம். பார்த்துட்டு தம்பி அன்னைக்கு அப்பாஸ் வீடையே மாத்த முடியாது. சரிங்க மேடம். ஏன் பொண்டாட்டியை அந்த மாத்துறீங்க? மாதிரி மேடம் வேணாண்டுச்சு. எப்படி நான் 2 வருஷம் வரலங்க மேடம். கேளுங்க இந்த அண்ணன் போட்டுங்களா? உங்களுக்கு தொடர்பானதுக்கு இல்லைங்க மேடம், அப்புறம் தானே அண்ணன் போட்டுங்களா? தொடர்பானதுக்கு அப்புறம் தானே எப்படிங்க மேடம்? காயத்ரியோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அது தவறு தானே. சரி தவறு தன்மானம் இருக்குல்ல அவளுக்கு. போயாச்சு. அப்புறம் என் பிள்ளைதான் வேணும்னு வந்துட்டேன். தன்மானம் இருக்குல்ல இப்ப அவளுக்கு. வந்துகிட்டே நான் என்ன செய்ய ஏங்க அவளோட இந்த நிலைமைக்கு அவ மன ரீதியா அழுத்தம் அப்படியெல்லாம் பேசுறான்னா அதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. புரியுறதுங்களா? உங்களால அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இன்னுமே ஆச்சும் நீங்க 2 பேரும் இன்னும் நீங்க சேருவீங்களான்னு எனக்கு தெரியல. மேம் நான் ஒன்று சொல்கிறேங்க மேம். உங்களுக்கு நல்ல மனைவியாக இருந்திருக்கேன், நல்ல மருமகளாக இருந்திருக்கேன், நல்ல அண்ணியாக இருந்திருக்கேன், நல்ல அம்மாவாக நான் இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ போன. என்ன குறை வச்சேன்னு பேசணும்.